Hello friends, welcome to Group Plus. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு மெயிலை வந்து கான்ஃபிடென்ஷியலாக அனுப்புறது. இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே வந்து அக்கௌண்ட் ஒவ்வொரு சிஸ்டமில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ண மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா வேறு யாராவது நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மெசேஜஸ்லாம் படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சம் கான்ஃபிடென்ஷியல் மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹையர் அஃபீஷியலுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் மெயில் அனுப்பணும். அதை வந்து அவங்க மட்டும்தான் படிக்கணும், வேறு யாரும் வந்து படிக்கக்கூடாது. அந்த மெசேஜை வந்து ஃபார்வேர்ட் பண்ணக்கூட முடியாது அண்ட் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு மெயில் வந்து அனுப்ப முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிமெயிலில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அது நிறைய பேர் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்ப யாருக்குமே வந்து தெரியல. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்போஸ் மெயில் போகிறோம். கம்போஸ் கிளிக் பண்ணோன்னே நியூ மெசேஜ் வரும். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா டூவில் வந்து அட்ரஸ் அடிப்போம், சப்ஜெக்ட் அடிப்போம் அண்ட் நம்மளோட கண்டென்ட் அடிச்சுட்டு சென்ட் கொடுப்போம். சப்போஸ் வேறு எதுவும் மேக்ஸிமம் பண்ணுவோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். பட் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் ஆன் கான்ஃபிடென்ஷியல் மோட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகிடும், தட் மீன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பயர் இன் 1 day அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த மெயில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசீவரோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலீட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா அவங்களாலே வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மெயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக 1 dayல அதுவே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். 1 dayக்கு வேணுமா, 1 week-ஆ, 1 month-ஆ, இல்லை 3 months-ஆ, இல்லை 5 years-ஆ அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் பாஸ்கோட் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு எஸ்எம்எஸ் பாஸ்கோட் வேணுமா வேணாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுத்துட்டேன்னா எஸ்எம்எஸ் பாஸ்கோட் கொடுத்துட்டு சேவ் பண்ணு. தட் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட யாருக்கு நம்ம மெயில் அனுப்புகிறோமோ அவங்க மெயிலுக்கு ஒரு அவங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் ஓடிபியை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மெயிலே அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேறு யாராலையும் இந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான விஷயம். ஸோ ஓகே, இது செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து யாருக்கு அனுப்ப போகிறோம் அந்த அட்ரஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமான மெசேஜ் தான், நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன தான் வழக்கமோடு தான் மற்றது எல்லாமே என்னது சென்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குது அப்படின்னா அந்த ரிசீவரோட மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பரை கொடுத்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு மெயில் வந்திருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெயிலேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ பாருங்கள். ஸோ என்ன கேட்குது அப்படின்னா டு வியூ திஸ் இமெயில் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி அட் a one-time passcode will be sent to that number. ஸோ என்ன அப்படின்னா அந்த பாஸ்கோட் சென்ட் கொடுத்து நம்ம அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட இந்த மெயிலே வந்து ஓப்பன் பண்ணவே முடியும். இல்லைன்னா என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் என்னோட பாஸ்கோட் வந்து டைப் பண்ணுறேன். 5736 கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணால் தான் நம்மளோட ஒரிஜினல் மெசேஜே வந்து வாசிக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் ஆன் Jan 31, 2019. அண்ட் இந்த மெசேஜை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது, வேணால் டெலீட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.